நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கன்னு அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி? இந்த அண்ணன் கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அதை பாரு, நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன் அதுக்கு கேள்வி. முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன், என்கிட்ட கேளுங்க. நான் தான் மாகை ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு. அப்ப கூட கேட்டேன், நீங்க இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க, உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சரா இருந்தீங்க, அப்ப கொடுத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன். இப்ப அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நாங்க மாநில உரிமை கோருகிறோம். மாகையும் ஏனமும் வேணாம், எடுத்துக்க, எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்கிறோம். அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். ஆனால் தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.